வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு அதிரவைக்கும் விஷயமாக ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஈரானில் வைத்து கொல்லப்பட்டார். ஹமாஸ் இயக்கம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்மாயில் ஹானியே டெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறிய ஹானியேயின் மரணத்திற்கு தாங்கள் இரங்கல் தெரிவிப்பதாக கூறியது. அதன் மூலம் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவு IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி ஹனியே அவரது பாதுகாவலர்களில் ஒருவருடன் அவரது டெஹ்ரான் இல்லத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவின் ஊடகம் அல் அரேபியா இன்று புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கு அவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. IRGC எனப்படும் ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள வர்ணனைக்குரிய அறிக்கையில் வீர தேசமான பாலஸ்தீனத்திற்கும் இஸ்லாமிய தேசத்திற்கும் இடையே போர் நடக்கிறது. அதில் உன்னத நாடான ஈரானும் பங்களிப்பு செய்துள்ளது. இன்று புதன்கிழமை காலை இஸ்லாமிய எதிர்ப்பு அச்சின் அங்கத்துவ அமைப்பான ஹமாஸின் தலைவர் டாக்டர் இஸ்மாயில் ஹானியே அவர்களின் இல்லம் டெஹ்ரானில் தாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரும் அவரது மெய்காப்பாளர்களில் ஒருவரும் வீர மரணம் அடைந்தனர் என்று அறிக்கை கூறுகின்றது. தாக்குதல் விசாரணையில் உள்ளது என்றும் இன்று இரவுக்குள் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. ஹெஸ்போல்லாவுடன் இணைந்து செய்தி தளமான அல்-மயாதீன் இஸ்ரேல் அவரை அழித்துவிட்டதாக கூறியது. தற்போது வரை இந்த அறிக்கைகள் குறித்து இஸ்ரேலில் யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் மூத்த உறுப்பினர் மூசா அபு மர்சூக் இஸ்மாயில் ஹானியேயை கொன்ற பின் எதுவும் அமைதியாக நடக்காது, மிகப்பெரிய அதிரடிகள் அரங்கேறும் என்று எச்சரித்தார். தலைவரையே காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படியான பெரிய அதிரடிகளை அரங்கேற்றுவார்கள் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. இஸ்மாயில் ஹானியே யார்? ஹானியே ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர். ஈரானின் புதிய ஜனாதிபதியாக மசூத் பெஷஷ்கியின் பதவியேற்பு விழாவிற்காக அவர் ஈரான் சென்றிருந்தார். இந்த ஆண்டு ஏப்ரலில் காசாவில் நடந்த விமான தாக்குதலில் ஹனியேயின் 3 மகன்கள் கொல்லப்பட்டனர். அவரது சகோதரியும் கடந்த வாரம் கொல்லப்பட்டார். காசாவை தளமாக கொண்டு ஹனியேயின் வீடு நவம்பர் மாதம் IDF விமான தாக்குதலால் தாக்கப்பட்டது. அதற்கு முன்பே காசாவிலிருந்து வெளியேறியிருந்த ஹனியே துருக்கியிலும் கத்தாரிலும் ஆடம்பர மாளிகையில் வசித்து வந்தார். அவரது பிரத்யேக விமானத்தில் துருக்கிக்கும் கத்தாருக்கும் இடையே அடிக்கடி பயணித்து வந்தார். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் 1200 பேரை படுகொலை செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து கொண்டு ஓடிய சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்த ஹனியே தமது ஆதரவாளர்களோடு நன்றி கூறி தொழுகை நடத்திய காணொளி வெளியானதில் கூச்சமடைந்த அவரது ஆதரவாளரான துருக்கி அரசாங்கமே அவரை துருக்கியிலிருந்து வெளியேற்றியது. அதன்பின் ஹனியே கத்தாரில் வசித்தார். பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். கத்தாரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது. இருப்பினும் ஹமாஸுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் ஈரானின் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு மிக சொற்ப எண்ணிக்கையிலேயே வெளிநாட்டு தலைவர்கள் போனதால் இவரை போன்ற ஈரானிய ஆதரவு இயக்க தலைவர்களும் அழைக்கப்பட்டனர். அதற்காக போன இடத்தில் தான் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே நிகழ்வுக்காக மற்றொரு பாலஸ்தீனிய இயக்கமான பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் தலைவரும் ஈரான் போயிருந்தார். அவர் இப்போது ஈரானின் பாதுகாப்பு காரணங்களுக்காக எங்காவது பதுங்கியுள்ளாரா அல்லது ஈரானை விட்டு தப்பிச் சென்று விட்டாரா தெரியவில்லை. ஹனியேயின் மரணத்திற்கான எதிர்வினைகள் நிறையவே உள்ளன. இது ஒரு வளரும் கதை. மேலதிக தகவல்களை அவை கிடைக்கும் போது பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்வோம்.